அடுத்து இன்னொரு கமெண்ட் வருகிறது. 70,000 முறை லா இலாஹ இல்லல்லா என்று கூறி அதை மரணித்தோர்களுக்கு ஹதியா செய்தால் அவருக்கு நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாகும் என்று கூறிய பின்னர் ஷேகுல் இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். அதாவது மரணித்தவர்களுக்காக 70,000 முறை திரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி அவர்களுக்கு அதை எத்தி வைத்தால் அதனுடைய நன்மை அவர்களுக்கு போய் சேர்ந்து நரகத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகுவதற்கு அது காரணமாக ஆகும் என்கிற ஒரு ஹதீஸ் இப்னு தைமியாவுக்கு முன்னால் வந்த பொழுது அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று இப்னு தைமியா சொன்னதாக இவர் கமெண்ட்ல எழுதியிருக்கிறாங்க. ஆனா மஜ்முஉல் ஃபதாவாவில் அப்படியா சொன்னார் என்பதை கொஞ்சம் பார்ப்போம். பாருங்கள். அஜாபா இப்னு தைமியா பதிலளிக்கிறார். இதா ஹல்லல் இன்சானு ஹாகதா, ஒரு மனிதர் அவ்வாறு தஹ்லீலை 70,000 முறையோ அல்லது 69,000 முறையோ அல்லது 71,000 முறையோ எப்படியோ ஆகி கொள்ளட்டும், வஉஹ்தியத் இலைஹி, மையத்திற்கு அதை ஹதியா செய்தால் நஃபா அல்லாஹு பிஹி பிதாலிகா, அதை கொண்டு மையத்திற்கு பலன் கிடைக்கும், அது மையத்திற்கு போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து அந்த ஹதீஸ் சம்பந்தமாக இப்னு தைமியா சொல்லுகிறார், வலைஸ ஹாதா ஹதீஸன் ஸஹீஹன் வலா ضعீஃபா, இந்த ஹதீஸை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அது சஹீஹா லஈஃபான்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பார்த்தவர்கள் உண்டு. இமாம் முல்லா அலியினுல் காரி ரஹிமஹுல்லா தன்னுடைய மிர்காத் ஷரஹு மிஷ்காத் என்கிற கிதாபில் மிக தெளிவாக இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்வார்கள். முல்லா அலியினுல் காரி அல்லாத வேறும் பல முஹத்திஸுகள் அறிஞர்கள் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல இப்னு தைமியாவிடத்தில் இந்த ஹதீஸ் வந்த பொழுது அதனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அதனுடைய சனது சம்பந்தமாக அது லஈஃபா ஹதீஸா என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். அல்லாம அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று இப்னு தைமியா சொல்லவே இல்லை. கமெண்டில் வந்து சொன்னவர் பொய்யுரைத்திருக்கிறார். நான் பார்த்த மஜ்முஉல் ஃபதாவா என்ற இப்னு தைமியாவுடைய கிதாபில் அப்படி கிடையாது. இனி அதை தமிழாக்கம் செய்தவர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தால் அதற்கு நான் பொறுப்பும் அல்ல. இப்னு தைமியா அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறாரே தவிர அது இட்டுக்கட்டப்பட்டது என்பதாக சொல்லி அதை மறுக்கவில்லை. இப்னு தைமியா காணாத ஹதீஸும் உண்டு, இப்னு தைமியாவுக்கு தெரியாத சலஃபு சாலிஹின்களுடைய வழிமுறையும் உண்டு.